பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷம். இந்த வீடியோ எப்பொழுதும் உங்களுக்காக தேவ சிந்தையோடு தேவ சமூகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியமாய் இருக்க வேணுங்கிறதுக்காகத்தான் இதை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம் தான். சரி, இன்னைக்கு வேத சிந்தைக்காக நம்ம போயிடலாம். இன்னைக்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பேசும் பொழுதுங்க பாருங்க, நாங்க எந்த விதத்திலையும் யாருடைய விசுவாசம் தளர்ந்து போகாம யாருக்கும் இடரல் வராதபடிக்கு தேவனுடைய ஊழியத்தை சரியாய் செய்கிறோம். நாங்க ஒரு நாளும் உங்ககிட்ட தேடி வந்து காணிக்கை கொடுக்காத கொடுங்கன்னு கொடுக்கல, எங்களுக்கு வேண்டாம். நான் ஒரு விஷயம் கேட்டுங்க, காணிக்கை தான் இன்னைக்கு நிறைய இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் காணிக்கைங்கிறது அவங்க உற்சாகமாய் கொடுக்கணும், மனம் விரும்பி கொடுக்கணும். நாம அவங்ககிட்ட போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பூமியில ஒருவனுக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா அதை யார வேணாலும் தட்டி எழுப்பி கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாங்க. இல்லையா? எனக்கு நம்ம சபைக்கு வர்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுல பாருங்க, எத்தனையோ நல்ல பிசினஸ் மேன்கள், நிறைய சொந்த தொழில் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் வந்து அப்படி ஒன்றும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு காணிக்கை தரமாட்டாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை வந்து எனக்கு ஒரு சில பணங்களை இந்த ஊழியர் இந்த சபைக்காக, சபை பராமரிப்புக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அப்போ நாம எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து வராது, தேவன் முடிவெடுத்து உணர்த்துகிற இடத்துல இருந்து நமக்கு வரும். அதனால அதிகமா காணிக்கை பத்தி பேசாம தேவனாகிய கிறிஸ்துவை பத்தி மாத்திரம் நம்ம பார்க்கணும்னா இந்த ஊழியத்துல அநேக இடரல்கள் வராது. இன்னைக்கு எல்லாம் பணத்தினாலதான் இடறுகிறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா எரிச்சல்னால இடறுகிறாங்க. அவங்க இடரல் வராதபடிக்கு ஊழியம் செய்யணும் நாம. இல்லையா? அதனாலதான் பவுல் கூட சொன்னா, நான் உங்ககிட்டலாம் ஒண்ணு வாங்கலையே, நான் வந்து என்ன கை வேலை செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன், உங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி நான் ஒரு நாளும் கேட்கலையே உங்ககிட்ட. அப்போ இடருக்கு உங்களுக்கு வசதி இடமே இல்லை. நாங்க வந்து தேவனுக்காக மட்டும், தேவனுக்காகவே நிந்தைகளை அனுபவிக்கிறோம், தேவனுக்காகவே எல்லாவற்றையும் நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் எவ்வளவு நேர்த்தியாய் அங்க அந்த ஊழியத்தை கண்ணியமாய் நடத்தி அவன் முடிக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, நீங்க எந்த ஒரு மனுஷனும் இடறி போகாதபடிக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளணும். இல்லையா? ஒருவனுக்கு ஒன்று சாப்பிட்ற விஷயத்துல கூட ஒருவனுக்கு பிடிக்கலைன்னா அவனுக்கு மறைவா போய் சாப்பிட்டுக்க, அவன் முன்னாடி உட்கார்ந்து அறிவுறுப்புட்டு இடரல் உண்டாக்கிறாதேன்னு சொல்லி வேதத்துல நம்ம படிக்க முடியும். அதனால சாப்பிடுகிற விஷயமே இப்படி இருக்கும்னா ஒரு மனதை புரிந்து கொண்டு ஊழியம் செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட்டோமானால் நிச்சயமாய் நம்ம சபைகளில் அநேக ஆத்துமாக்கள் நிறைந்து ஒழிவார்கள். அல்லேலூயா. தேவனாகிய கிறிஸ்துவான தெய்வம் இப்படிதான் சொல்லுகிறார், யாரையும் தள்ளிடாதீங்க, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறது போல நீங்களும் நேசிங்க, நிச்சயமாய் உங்களை நான் மிகப்பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். இந்த வேத சிந்தையில ஊழியக்காரர்களை பற்றி மாத்திரம் சொல்கிறேன் நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஊழியம் குற்றப்படுத்தாதபடிக்கு, ஊழியத்தை மற்றவர்கள் குற்றப்படுத்தி விடாதபடிக்கு நாம் ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆமென். God bless.